அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். சிவபெருமான் பாண்டிய மன்னனுக்கு ஜடாமுடி காட்டி திருவிளையாடல் செய்தார். அது என்ன விளையாட்டுன்னு இப்போ பார்ப்போம். சுந்தர பாண்டியன் ஒரு ராஜா மணலூரை தலைநகரமாக வச்சுட்டு 12ஆம் நூற்றாண்டில் 23 வருஷம் தலை சிறந்த ராஜாவாக நாட்டு மக்களுக்கு எந்த விதமான குறைகளும் இல்லாமல் நல்ல முறையில் ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தான். அவன் ஒரு சிவபக்தனாக இருந்ததுனால பக்கத்தில் இருக்கிற சிவசைலநாதர் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரதை வழக்கமாக வச்சுட்டு இருந்தான். அப்படி ஒரு நாள் அரண்மனையை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கிறப்போ கடனா ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடுறது. ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்றே தெரியல. அந்த ஆற்றை தாண்டினா தான் கோவிலுக்கு போக முடியும். சிவனை மனசில் நினச்சிட்டு ஆற்றுல தண்ணி குறையணும்னு மனமுருகி வேண்டின்றான். உடனே சிவன் ஆற்று தண்ணியை குறைச்சி ராஜாவுக்கு வழிவிட்டான். ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு வேக வேகமாக போகிறதுக்குள்ளே கோவில் நட சாத்திட்டு அர்ச்சகர் வெளியில் வந்து பார்த்தா ராஜா வந்துட்டு இருக்கார். சரி, பகவான் இருக்கான்னு நினச்சிட்டு ராஜாவை வரவேற்று சன்னதிக்கு பக்கத்தில் அழிச்சிட்டு போய் சாமி தரிசனம் செஞ்சு வச்சு நடன மங்கை தலையில் சூட்டின்ற ஒரு பூமாலையை சிவன் பிரசாதம்னு சொல்லி ராஜா கையில் பணிவோடு கொடுத்துட்டார். ராஜா ரொம்ப பக்தியோட கண்ணில் அந்த மாலையை ஒத்திக்கும் போது அந்த மாலையில் ஒரு தலைமுடி இருக்கிறத பார்த்துட்டார். உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து சிவனுக்கு போட்ட மாலையில் தலைமுடி எப்படி வந்ததுன்னு கேட்டார். உடனே அர்ச்சகர் பகவானுக்கு ஜடாமுடி உண்டு, அதில் இருந்த முடிதான் இந்த மாலையில் இருக்குன்னு சொல்லிட்டார். இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுத்து. நாம் எத்தனை தடவை அந்த கோவிலுக்கு வரோம், இது தெரியாமல் போயிடுத்தேன்னு ஆதங்கப்பட்டு அடுத்த தடவை நான் வரும்போது சிவனுக்கு இருக்கிற ஜடாமுடியை எனக்கு காட்டணும்னு உத்தரவு போட்டுவிட்டு ராஜா கிளம்பிட்டார். அர்ச்சகர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், பகவானே உன்னை தான் நம்பியிருக்கேன், நீ தான் எனக்கு இந்த சோதனையிலிருந்து காப்பாற்றணும்னு மனமுருகி வேண்டின்றார். சிவன் அர்ச்சகருக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிட்டு அவர் முன்னால் வந்து சுந்தரபாண்டியனை சோதிக்க என்னோட திருவிளையாடல் தான் இது, நீ கவலைப்படாத, நான் சொல்கிறத மட்டும் செய்யின்னு சொல்லி கருவறை சிவத்தில் பக்கவாட்டில் 2 சாளரம் பின்பக்கத்தில் ஒரு சாளரம் இருக்கும்படி தயார் பண்ணிட்டு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். சாளரம்னா கல்லிலேயே ஜன்னல். சிவன் சொன்னபடி அர்ச்சகர் ஏற்பாடு பண்ணி வச்சுடுறார். அடுத்த கொஞ்ச நாள் கழித்து ராஜா கோவிலுக்கு வந்து அர்ச்சகரிடம் எனக்கு உடனே அந்த ஜடாமுடியை பார்க்கணும், ஏற்பாடு பண்ணுங்கன்னு உத்தரவு போடுறார். அர்ச்சகர் ராஜாவை சிவனுக்கு பின்னால் அழிச்சிட்டு போய் இந்த சாளரத்து வழியாக பாருங்கோ, ஜடாமுடி தெரியும்னு சொன்ன உடனே சிவன் ஜடாமுடியுடன் இருக்கிறத ராஜாவும் பார்த்துட்டு பக்தி பரவசமாயிடுறார். இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு இந்த மகிமைன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். உங்கள் மனசு நோக்கும்படி பேசிட்டேன், மனசில் எதுவும் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறார். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த சிவனுக்கு சடையப்பர்னு பேர் வந்ததுன்னு புராணம் சொல்கிறது. அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாமா? பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னை உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. இதுக்கு அர்த்தம் என்னென்ன, தங்கத்தை போல மேனியை உடையவனே, புலித்தோலை தன் இடையில் அணிந்தவனே, மின்னலை போல இருக்கிற ஜடை மேலே கொன்றை மலர் அணிந்தவனே, ரத்தினத்தில் உயர்வான மாணிக்கத்தை போன்றவனே, அப்படிப்பட்ட உன்னை நினைக்காம நான் யாரை நினைக்க போகிறேன்னு அர்த்தம். ஓகே குழந்தைகளே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். பை.